ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னால் கராத்தே. நிறைய பேர் கராத்தே வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் கராத்தே வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கு கலை அல்லது அது விளையாட்டு, அதோட முடிச்சிடுறாங்க. இல்லை, அது எல்லாத்துக்கும் மேலான கராத்தேன்றது வந்து ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டு. கராத்தே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுதல். உதாரணமாக பொறுமை, விட்டு கொடுக்குற தன்மை, வெற்றி தொழில் சமண பார்த்துக்கிற தன்மை, ஒழுக்கம் அண்டு ஏராளமான விஷயங்கள் கராத்தே கற்றுக்கிறது. நிறைய பெற்றோர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் கராத்தேன்றது வந்து கருப்பு பட்டி எடுக்கிறோம் முடிஞ்சது, பிளாக் பெல்ட் எடுத்துட்டாரு, அது கோர்ஸ். கருப்பு பட்டி எடுக்கிறது கோர்ஸ், கராத்தே ஒரு கோர்ஸ். கராத்தே வந்து உண்மையாகவே தற்காப்பு கலை அந்த ஒரு விளையாட்டு. இப்போ விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு ஒலிம்பிக் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. தற்காப்பு கலை விளையாட்டுன்றதுக்கு அப்பால வந்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வு ஒரு ஒரு தத்துவங்கள் அல்லது வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களே புகட்ட ஒரு நெறி. அது எங்களுடைய வாழ்க்கை பூராக அந்த கராத்தே தொடரும். கராத்தைக்கு முடிவு. நான் கராத்தையை முடிச்சுன்னு சொல்லி அந்த பிளாக் பெல்ட் எடுத்துட்டு கராத்தே முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு கருத்து. நிறைய பெற்றோர்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கு. அப்படின்னு சொன்னால் பிளாக் பெல்ட் எடுத்துட்டா கராத்தே முடிஞ்சது, பிளாக் பெல்ட் எடுத்தா கராத்தேல வந்து பிளாக் பெல்ட் இல்லை. பிளாக் பெல்ட்ன்றது வந்து அது ஒரு ஒரு நிலை தான், அவ்வளவுதான். அது தொடரும், அங்கால தொடரும். அடுத்த பகுதியில் என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அது சம்பந்தமா இன்னும் ஒரு விளக்கத்தை தரலாம். ஆனா இப்ப இதுல நான் சொன்ன மாதிரி விஷயம் கராத்தேன்றது வந்து ஒரு கோர்ஸ் இல்லை, ஒரு நெறி, ஒரு 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 கற்கை நெறி இல்லை, கோர்ஸ் இல்லை. அது வந்து ஒரு வாழ்க்கைக்கான கற்கை, வாழ்க்கை பூராக தொடரும். நன்றி. அறிகத்தோ கோசாய்.